இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நான் காட்டின மாதிரி தேங்காய் பாலில் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்களா. இது கொழுக்கட்டை மாவுங்க. நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். கொழுக்கட்டை மாவு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் அரைச்சிட்டு வேக வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவு. அப்படிங்கிட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணின மாவு இல்லை அப்படின்னா சாதாரணமாக கடையில் விற்கிற பச்சரிசி மாவு கூட வாங்கிக்கோங்க. இதுக்கு தகுந்த வெல்லம் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ 1 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறேன்னா 1 டம்ளர் வெல்லம். உங்களுக்கு இந்த இனிப்பு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணுன்னா உங்களுக்கு 1.5 டம்ளர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மூடி தேங்காய், பெரிய மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிஞ்சு சுக்குப்பொடி வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இப்போ அரிசி மாவை நம்ம பிசைஞ்சிடலாங்க. அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் மாவு பிசையணும். ஆனால் 1 டம்ளர் மாவு எடுத்தேன் இல்லைங்களா, 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். ஆனால் அரிசியை பொறுத்து சில மாவுகள் தண்ணி இழுக்கும். அதனால ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. நான் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நான் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ஓரளவுக்கு நமக்கு ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் வாமாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கையில் சும்மா ஒரு டிராப் எண்ணெய், நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ 1 டிராப் விட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. நம்ம கையில் மாவு ஒட்டாமல் வரும். அதுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவு சாப்பிட்டா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி பால்ஸாகவும் உருட்டலாங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கல், குளவிக்கல், அம்மிக்கல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஷேப்லேயும் உருட்டிக்கலாங்க. நீங்கள் இதை விட சின்னதாகவும் உருட்டலாம் அல்லது இந்த சைஸ்லேயும் உருட்டிக்கலாம். நான் அதெல்லாம் உருட்டி முடிச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ரவுண்டாக வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பு, இந்த மாதிரி குளவிக்கல் மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு பாகு காய்ச்சணும். பாகுனா வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் பாகு பதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். நம்ம இப்போ பாகு நல்லா கரைஞ்சிருச்சுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, அந்த தேங்காவை நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. நீங்கள் இன்னொரு ஏலக்காய் சேர்த்து போட்டாலும் சரி, நான் ஒரு ஏலக்காவே எனக்கு போதும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டோம், வடிகட்டிக்கலாங்க. இதை நம்ம வடிச்சிட்டு திரும்ப இன்னொரு முறை 2வது பாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2வது பாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகும் இந்த தேங்காய் பாலும் இப்படியே இருக்கட்டுங்க. இங்கே நான் ஆல்ரெடி நமக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்களா, 1 டம்ளர் சுடுதண்ணி இருந்தது. அந்த தண்ணியோட ஒரு 1/2 டம்ளர் சுடுதண்ணி சேர்த்தி ஊற்றி வச்சுருக்கிறேங்க. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஒன்றா இறக்கி விட்டுடலாம். இதெல்லாம் இந்த தண்ணியிலேயே, இந்த சுடுதண்ணிலே இல்லை கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா வெந்துக்கும். நீங்கள் கலக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம், வேகட்டும். இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே அப்போ தான் மெதுவாக வெந்து மேலே வரும். இந்த மாதிரி பொங்கி வருங்க. பொங்கி வந்துச்சு அப்படின்னாவே ஓரளவுக்கு வெந்துக்குச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போ மட்டும் அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. தட்டை வச்சு மூடிடாதீங்க, ரொம்ப வெளியில் வந்துடும் பொங்கி. இப்போ ஒரு 50% வெந்துக்குச்சு. நான் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம சுடுதண்ணியில் உருண்டையை போட்டோன்னே கலக்கி விட்டுறாதீங்க. அப்படி கலக்கி விட்டிங்கன்னா உருண்டை உடஞ்சிரும். அதுக்காக தான்
5 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ புதுசாக செய்கிறவங்க தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் பால் வெள்ளைப்பாகு தேங்காய் பால்லாம் ஊற்றணும். வேகாமல் ஊற்றக்கூடாதுங்க, ஊற்றினா பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்படி உருண்டை எடுத்து பார்க்க நல்லா மினுமினுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இல்லை அந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தாவே வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டில் வச்சு நசுக்கி பார்க்கலாம். வெந்துச்சா நசுக்கி பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், நல்லா உடைக்க முடியல, அந்த அளவுக்கு வெந்துக்குச்சு நல்லா. இப்போ நம்ம வெள்ளை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் வெள்ளத்தை வந்து வடிச்சிட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாங்க. உங்களுக்கு புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா வெள்ளை தண்ணி ஊற்றுனோடனே நமக்கு வந்து அந்த கொழுக்கட்டையெல்லாம் மேலே மிதந்து வரும். அப்போவே நம்ம நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேகிறது தெரியல, பார்க்க தெரியல அப்படின்னா இதுதாங்க ஒரு டிப்ஸு. பாருங்கள், நல்லா மிதங்குது பார்த்தீங்களா? நல்லா மிதங்கும். இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் நம்ம விட்டுறலாங்க. இந்த வெள்ளத்தில் வெள்ளைப்பாகு பிடிச்சி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஊற்றி கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க, போதும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் தேங்காய் பால் ஊற்றணும், முதலே ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் சும்மா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு பிஞ்சு வந்து சுக்கு பொடி போடுறேங்க. ஒரு பிஞ்சு தான், அதிகமாக தேவையில்லை. ஒரே ஒரு பிஞ்சு சுக்கு பொடி போட்டு நல்லா கலந்துட்டு நான் சொன்ன அளவு செஞ்சிங்கனாவே ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதில் ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க, நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. ஒரே ஒரு கொதி மட்டும் விடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குங்க, அதை அப்படியே போட்டு இறக்கி நிறுத்திடலாங்க அடுப்பை. நமக்கு இப்போதைக்கு இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு திக்காயிரும். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் கொழுக்கட்டை செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்காய் பாலில் வந்து செய்கிறது நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. பார்த்தா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நமக்கு கொஞ்சம் இன்னும் டைம் ஆக கொஞ்சம் நமக்கு திக்னஸ் ஆயிருங்க. இது வந்து 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட பிரேக்கில் கொடுத்து அனுப்புங்க. ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.